+2 மாணவி கொலை வழக்கில் தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், வணக்கம். தர்ம முனீஸ்வரர் என்பவர் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் +2 மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. எப்படி அவர் பிடிக்கப்பட்டார்? என்னென்ன கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது? தொடர்பான தகவலை சொல்லுங்க. வணக்கம் சலாமி. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் 9 நாளாக குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். காட்டுப்பகுதியில் உள்ள காற்றாலை சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு காட்டுப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சுற்றிய குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபரை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவரது மொபைல் எண்ணை வைத்து அவர் சென்னையில் இருப்பதாக தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை சுற்றி வளைத்த போலீசார் தொடர்ந்து அவரை கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் சாயல்குடி பகுதியை சார்ந்த மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரன் என்ற வாலிபர் என்பதும் தெரிய வந்தது. இவர் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இவர் அந்த திருட்டு இருசக்கர வாகனத்தில் அந்த பகுதியில் வந்ததும் குறித்து ஆன தகவல்கள் ஏற்கனவே வெளியாக நிலையில் அது குறித்து அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்திய விசாரணைகள் அந்த திருட்டு சக்கர வாகனம் திருடப்பட்ட வாகனம் என்பதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவரது போன் நம்பரை ட்ரேசர் செய்ததில் தொடர்ந்து அவர் சென்னையில் இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தலைமை மோகன்ராஜ், தொடர்ந்து அங்கு அடுத்த கட்ட விசாரணை என்னவாக இருக்கிறது? கைது செய்யப்பட்டவர் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்? அங்குள்ள உறவினர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் காவல்துறையிடம்? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. கண்டிப்பாக இவரை பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அனைவரை ஒப்படைத்து அவருக்கு அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் அவருக்கு தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை நடைபெறும் என முதல் கட்ட தகவல் தெளிவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து அவரது கைது செய்யப்படுவது உறுதியான பின்புதான் அவரது உறவினர்கள் அவரை உடலை வாங்குவதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் அவரது உறவினரிடம் தொடர்ந்து பேசி வருகின்றனர். தொடர்ந்து இவர் கைது செய்யப்பட்டது உறுதியானதை தெரிந்தால் உடனே வாங்குவதாக ஏற்கனவே அவரது தந்தையார் நேற்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவரது உடல் ஆனது இன்று வாங்கப்படும் என தெரிகிறது. சலோமி, +2 மாணவி கொலை வழக்கில் தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், வணக்கம். தர்ம முனீஸ்வரர் என்பவர் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் +2 மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. எப்படி அவர் பிடிக்கப்பட்டார்? என்னென்ன கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது? தொடர்பான தகவலை சொல்லுங்க. வணக்கம் சலாமி. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் 9 நாளாக குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். காட்டுப்பகுதியில் உள்ள காற்றாலை சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு காட்டுப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சுற்றிய குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபரை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவரது மொபைல் எண்ணை வைத்து அவர் சென்னையில் இருப்பதாக தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை சுற்றி வளைத்த போலீசார் தொடர்ந்து அவரை கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் சாயல்குடி பகுதியை சார்ந்த மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரன் என்ற வாலிபர் என்பதும் தெரிய வந்தது. இவர் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இவர் அந்த திருட்டு இருசக்கர வாகனத்தில் அந்த பகுதியில் வந்ததும் குறித்து ஆன தகவல்கள் ஏற்கனவே வெளியாக நிலையில் அது குறித்து அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்திய விசாரணைகள் அந்த திருட்டு சக்கர வாகனம் திருடப்பட்ட வாகனம் என்பதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவரது போன் நம்பரை ட்ரேசர் செய்ததில் தொடர்ந்து அவர் சென்னையில் இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தலைமை மோகன்ராஜ், தொடர்ந்து அங்கு அடுத்த கட்ட விசாரணை என்னவாக இருக்கிறது? கைது செய்யப்பட்டவர் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்? அங்குள்ள உறவினர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் காவல்துறையிடம்? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. கண்டிப்பாக இவரை பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அனைவரை ஒப்படைத்து அவருக்கு அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் அவருக்கு தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை நடைபெறும் என முதல் கட்ட தகவல் தெளிவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து அவரது கைது செய்யப்படுவது உறுதியான பின்புதான் அவரது உறவினர்கள் அவரை உடலை வாங்குவதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் அவரது உறவினரிடம் தொடர்ந்து பேசி வருகின்றனர். தொடர்ந்து இவர் கைது செய்யப்பட்டது உறுதியானதை தெரிந்தால் உடனே வாங்குவதாக ஏற்கனவே அவரது தந்தையார் நேற்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவரது உடல் ஆனது இன்று வாங்கப்படும் என தெரிகிறது. சலோமி.
தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.